அதுக்கு தான் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கட் பண்ணுங்க, நான் மறுபடியும் லைனுக்கு வரேன். என்ன மாமா ஒரு சொன்னேன்ல, எதுக்கு வேண்டாம் வந்து பேசிட்டு உங்களுக்கு எதுக்கு அண்ணன் மன்னிப்பு கேட்கணும்? மைக்கேல், அவனுக்கு பணம் பண்ணி குத்தே பெருசு. அண்ணா நீல மன்னிப்பு கேட்கணும். அவர் பெரிய கவர்மெண்ட் பாரு மூஞ்ச பார்த்தல ஈத்தர ஃபேமிலின்னு. அண்ணே அண்ணே அண்ணல மன்னிப்பு கேட்க வேணாம். நீ உங்க அண்ணன் லைஃப்ல நல்லா இருக்கணுமா இல்ல குடிச்சு அழியணுமா? அண்ணே நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போதும் மைக்கேல். அருள் எங்க பாரு, இது டூ மச்னு தெரியுது. பட் உன் படம் வெளியே வரணும்ல, உன் படத்துக்காக, அப்புறம் நமக்காக ஒரு சாரி தானே கேட்குறான் அந்த புண்ணாக்கு. போய் சொல்லிடலாமே. புண்ணாக்கு நல்லா பண்ணாடு பெருசா பொறம்பு எச்சக்கட புறம்போக்கு பன்னாடை எச்சிக்கல்லம். அந்த நாய் நல்ல நாய் இல்ல. உங்களுக்காக கேட்டு தொலைக்கிறேன், வந்து தொலைங்க. என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் பண்ண தப்பு தான். என்னை மன்னிச்சு இந்த படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அதான் கேட்டல்ல, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்களேன். என்ன பெரியவரே, உன் பையனுக்கு மரியாதை சொல்லி வளர்க்கலையா? மன்னிப்பு கேட்குறதுனா இப்படியா? காலை தொட்டு கும்பிட்டு கேட்கணும். அருள் அருள் போய் நீ அருளை கவனி. தப்பு சார், ஒரு கலைஞனை சிதைக்கிறது ரொம்ப தப்பு சார். ஐயா ஐயா சார், அவன் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான். அவனை பார்த்ததும் சுருன்னு ஏறிடுச்சு. அதான் அப்படி பண்ணிட்டேன். நீங்கள் வேற கலைஞன் பாவம் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க. ஒரு குடும்பத்தோட வைத்தறிச்சல் என் குடும்பத்துக்கு எடுத்துரும். அதனால் இந்த படத்தை என்கிட்ட வாங்கிடுங்க. நான் செலவச்சது 4 கோடி, வட்டி 1, 5 கோடி, 6 கோடியை கொடுத்துட்டு படத்தை எடுத்துங்க. நம்பிக்கை இல்லையா சார்? என் பொண்டாட்டி புள்ள மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த திருவண்ணாமலை ஆண்டவன் பழனி ஆண்டவர் மேலே சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக கொடுத்துறேன். பணத்தை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணுங்க. அம்மா நீ இருந்திருந்தன்னா அவன் நடிச்சிருப்பம்மா. யார் முன்னாடியாவது என்ன மன்னிப்பு கேட்க விட்டுருப்பியாம்மா? நீ உன் மகன் மன்னிப்பு கேட்டாமா? முதல் தடவை பண்ணாத தப்புக்கு உன் மகன் மன்னிப்பு கேட்டாமா? அதுக்கு அந்த நாயி அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாமா? அவன் காலில் விழுந்து அசிங்கமாயிடுச்சு. எனக்கு இன்னைக்கு கேவலமாயிடுச்சு. ரொம்ப இது ஹாஸ்பிடல் சார். சாரி 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 சரிம்மா சரிம்மா, நீங்கள் போங்க, நீங்கள் போங்க. சாரி சாரி, அசிங்கமாயிடுச்சுமா. எப்படி விட்டு வந்தவன அங்கே பொழந்திருக்க வேண்டாம். அவனை டேய் யாரா விட்டா பிடிச்சிருந்து வந்தார். பரியா போகலாமா? எச்சி நிறுத்து. பேசுகிறான். பிரயோஜனமாக ஏதாவது பேசுங்கடா. நம்மகிட்ட இருக்கிறது, அவன் மாமனார்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விற்று போட்டால் கூட 2-3 ரூபாய்க்கு மேலே தேராது. வட்டிக்கு கடன் வாங்க போனோம்னா 1 கோடிக்கு மேலே ஒரு பய தரமாட்டான். மீதி பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிங்கடா. சித்தப்பா கொஞ்சம் இரு. அண்ணா பெருசாக படத்தை நல்லா ப்ரொடியூசர் கை மாற்றலாமாண்ணா? ஏன் அருள், இந்த டிவி ரைட்ஸ் எல்லாம் கொடுத்து முன்பணமாக எதுவும் வாங்க முடியாதா? அதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, ஒன்றும் நடக்காது. இல்லைண்ணா இப்போ நம்ம கிட்ட பணத்தெல்லாம் போட்டு அவனுக்கு ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து படத்தை வெளியிட்டு வேறு ப்ரொடியூசர் மூலம் மூவ் பண்ணி பார்க்கலாமா? கிழிப்பான் அவன், கிழிப்பான், நல்லா நல்லா கிழிப்பான். முழுக்க காசை வாங்க படத்தை கொடுக்கறதுக்கு அவனை மகனா? நாய், அவன் நாய், கேவலம் கேட்ட நாய். சார் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? சிஸ்டர் சாரி சிஸ்டர், தயவு செஞ்சு கிளம்புங்க. சாரிங்க. சாரிம்மா ப்ளீஸ். சாரிம்மா சாரி சாரி. மீதி இருக்க பணத்துக்கு நம்ம வட்டிக்கு வாங்கணும், பெரிய சிக்கலில் மாட்டிப்போம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு.
உங்கள் எல்லாத்துக்கும் ஓகேன்னா ஈஸியாக பணத்தை புரட்டிடலாம். என்னடா அது? நம்ம அப்பா தாத்தா அவங்க அப்பா இவங்க எல்லாம் பண்ண சிற்பங்கள்லையே செலக்டிவாக 1-2 தூக்கி ஃபாரினுக்கு பார்சல் பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன், காசு அல்லலாம். டேய் திருட சொல்றியாடா முட்டா பையல. ஜெகன் தப்பு பண்றாடா ஜெகன். தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, ஆல்ரெடி நான் ஒரு தடவை செஞ்சிருக்கோம். மேடம் மைக்கேல், டேய் அட பாவியடா. சிவா, சும்மா ஒரு மாலை சாப்பிட்டு போன சிவா, நீ வேற. டேய் திருட்டு முண்டங்களா, தெரிஞ்சா மொத்த குடும்பத்தை தூக்கி உள்ள வைப்பான்டா. அதெல்லாம் மாட்ட மாட்டோம். நம்ம திருட போகிறது ஃபேமஸான கோயில் இருக்கிற ஃபேமஸான கடவுளே இல்லை, மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ரொம்ப வருஷமாக பூட்டியிருக்க சின்ன கோயில் தான். அது திருட்டு போச்சுன்னு கண்டுபிடிக்கவே 2-3 வருஷம் ஆகும். முக்கியமாக இறைவி, பெண் தெய்வ சிலைங்க. நம்ம குடும்பம் பண்ணதுலேயே 1-2 சிலைங்க. டேய் ஏண்டா இரு, நம்ம பண்ண சிலையை நம்மளே திருடுறாடா? ஏண்டா திருட்டு கழுத, உனக்கு அறிவு இருக்கு? எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கெல்லாம்? பக்கத்துல பேசிட்டு இருக்கான். சும்மா நைன்ட்டு போமா வெளியே. பேசிக்கிட்டு இருக்கோம்ல, கதவு சாத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். போமா. வா. சிஸ்டர் பெட்டர் போயிடு. சாரி. நீ ஏன்டா அதுக்கிட்ட போய் சாரி கேட்டு? சொல்லுடா. அப்பா, சிற்பம்ன்றது எவ்வளோ பெரிய கலை. நீங்கள் கஷ்டப்பட்டு செதுக்கினது எல்லாம் சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஒரு கலைப்படைப்பு அதோட மதிப்பு தெரியாத இடத்துல இருக்கவே கூடாது. இப்போ அண்ணனோட படைப்பு இந்த படம். இதை காப்பாத்துறதுக்காக எங்கேயோ அழிஞ்சுக்கிட்டு இருக்க நீங்க படைச்ச 2 இறைவி சிலையை தூக்க போறோம், அவ்வளோதான். ஏண்டா பண்றது கடத்தல் தொழில், இதுல கலை சிற்பம் படைப்பு இப்படிலாம் பேசி பூசி முழுக்கலான்னு பாக்குறியா? தாசு அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான், பெருசா எடுத்துக்காத. கடத்துறான். உங்க அம்மா மாதிரி ஒரு இறைவிய, என்ன மாதிரி ஒருத்தன் மதிப்பு தெரியாம சீரழிச்சிட்டு இருக்கிற இறைவிய நல்ல இடத்துக்கு அனுப்ப போறேங்கிற. ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை காப்பாற்ற போதுங்கிற. தப்பே இல்லடா, பண்ற. கண்ணகி கோயில் இதா எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் மாட்டில் பெரிய ரிஸ்க். அப்படி போடுறா. சூப்பர். என்னடா $500,000, கிட்டத்தட்ட 2.5 கோடி. அவர் பழைய மாதிரி எதுவும் பண்றது இல்லையே, இப்போ ஒழுங்கா தானே இருக்காரு. பேசாம இருக்க முடியல. ஏய் சொல்லுது மலர் போட வச்ச மலரே. சரி, என் பேச்சு பக்கத்துல இருக்காளா? டாலி தூங்கிட்டு இருக்காமா? நான் காலையில கூப்பிடுறேன். ஏய்,